ஒரு தேசத்தோட கொடி அது வெறும் துணி இல்ல, அது ஒரு கதை. வாங்க அசர்பைஜான் கொடியோட கதைய தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இது இறையாண்மை, ஒற்றுமை, அப்புறம் சுதந்திரத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். இந்த கொடியில இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. வாங்க முதல்ல இந்த 3 நிறங்களோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல இருக்கிற நீல நிறம் அசர்பைஜான் மக்களோட துருக்கிய வம்சாவளிய குறிக்குது. நடுவுல இருக்கிற சிவப்பு நிறம் நவீன சமூகத்தையும் ஜனநாயக வளர்ச்சியையும் காட்டுது. கடைசியா பச்சை நிறம் இஸ்லாமிய நாகரிகத்தோட அவங்க தொடர்பை குறிக்குது. சரி, நிறங்கள் மட்டும் இல்ல, கொடியோட நடுவுல 2 முக்கியமான சின்னங்கள் இருக்கு. அதுல இருக்கிற பிறை துருக்கிய மக்களோட ஒரு வரலாற்று சின்னம். ஆனா அந்த 8 முனை நட்சத்திரத்துக்கு 2 முக்கியமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு அசர்பைஜான்ங்கிற வார்த்தையில இருக்கிற 8 எழுத்துக்கள், இன்னொன்னு 8 முக்கிய கொள்கைகள். இந்த கொள்கைகளை முதல் குடியரசோட நிறுவனர் மஹ்மத் அமீன் ரசூல்சாதே வகுத்தாரு. இந்த கொடியோட பயணம் அசர்பைஜான் தேசத்தோட பயணத்தையே காட்டுது. பாருங்க, இந்த நட்சத்திரம் அவ்வளோ முக்கியம். அது அவங்களோட தேசிய சின்னத்திலயும் இருக்கு. சின்னத்தோட நடுவுல இருக்கிற நெருப்பு நிலம்ங்கிற அசர்பைஜானோட அடையாளத்தை காட்டுது. இன்னைக்கு இந்த கொடியோட பெருமைய பாகுல இருக்கிற தேசிய கொடி மியூசியத்துல பாதுகாக்கறாங்க. இந்த மியூசியத்துல பல நூற்றாண்டுகளா இருந்த பல அரசு சின்னங்களை பார்க்கலாம். அதனாலதான் சொல்றோம், இந்த கொடி வெறும் சின்னம் இல்ல, இது ஒரு தேசத்தோட வாக்குறுதி. ஒவ்வொரு கொடிக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்கு. உங்க கொடி என்ன கதை